சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமியங்களில் 6வது சட்டம், சித்த வித்தை அபியாச ஆலயத்தை ஸ்தாபிக்க அனுமதி கொடுக்க வேண்டுமெனில் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் தாழ்ந்தவர்கள் என்று அபிமானித்து ஸ்தாபிக்கப்பட்டவர்களிடமிருந்து உயர்ந்தவர்கள் என்று அபிமானித்து வருபவர்கள் விவாகம் செய்ய வேண்டும், அதாவது திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு. இப்போ நான் சொல்லியிருந்தேன், சட்டத்திட்டங்களில் 2 வகையாக அவர் பிரிச்சிருப்பார். சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்னு சில சட்டத்திட்டங்கள்லாம் தொடங்கும், சித்த வித்தியார்த்திகள்னு சொல்லி சில சட்டத்திட்டங்கள் தொடங்கும். சித்த வித்தியார்த்திகள் கடைபிடிக்க வேண்டிய அப்படின்னு தொடங்கும், சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சில சட்டத்திட்டங்கள்லாம் தொடங்கும். இப்போ இவங்களுக்கு 15 தான் இருக்கும், அவங்களுக்கு அந்த சித்த வித்தை பெற்றவர்களுடைய 15ம் சித்த வித்தியார்த்திகளுடைய 15 ஆக மொத்தம் 30ஐயும் சித்த வித்தியார்த்திகள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் அங்கே இருக்கும். இப்போ இதில் இந்த சட்டத்திட்டத்தில் பாருங்கள், சித்த வித்தை அபியாச ஆலயத்தை அப்படின்னு சொல்லி தொடங்குறாரு. அப்போது சித்த வித்தை அபியாச ஆலயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் அது நடைமுறையில் இருந்தது, அப்பா இருந்த காலத்திலேயே. இப்போவும் ஒரு சில அபியாச ஆலயங்கள் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அது ஸ்தாபித்தது நேரடியாக சித்த சமாஜத்தினுடைய பார்வையில் தான், கண்காணிப்பில் தான் அது முதல்ல இயங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க வெளியில் அந்த ஆலயத்தெல்லாம் நிர்வகிக்கிறதோ அதை கண்காணிக்கிறதோ முடியாமல் இருக்கிறதுனால அதை அவர் நீக்கிட்டார். இருந்தாலும் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஆலயத்தை நிறுவிடுறதுல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்கவுங்க தொடங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதியை அவர் கொடுத்துருந்தார். அப்படி அவர் ஆரம்பித்த ஆலயம் இல்லாமல் வேறு சில ஆலயங்கள் கூடவும் தொடங்கப்பட்டது. அதுவும் இப்போது ஒரு சிலது இருக்க தான் செய்யுது. பிதாவினால் தொடங்கப்பட்டது அந்த செல்லூர் சித்த வித்யா ஆலயம் மதுரையில் இருக்குது. அந்த மாதிரி சில ஆலயங்கள்லாம் இருக்கும். அந்த ஆலயத்தில் சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். ஆலயக்காரர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அந்த ஒரு 10 பேர் அங்கே எப்படின்னா வார ஜபம்னு வச்சாங்கன்னா அந்த வாரம் அவங்க தொடர்ந்து கலந்துக்கணும். அவங்க வியாதியில் பீடித்து போனாலோ இல்லை வெளியூர் போனாலோ தவிர மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க அந்த ஆலயத்துக்கு ஆகணுங்கிற ஒரு ரூல் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க 30ஐயும் ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க சித்த வித்தை பெற்றவர்களையோ சித்த வித்தை பெறாதவர்களையோ ஜபத்துலேயும் சக்தினி டயத்துலேயும் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. அவங்க தனித்து தான் அவங்க அந்த உணவுகள் உண்கிறதாகட்டும் தியானம் செய்கிறதாகட்டும் அதை தனித்து தான் அவங்க செய்வாங்க. அவங்க இன்னொரு மற்றவங்களோட சேர்ந்து அந்த விஷயங்கள்லாம் செய்கிறது கிடையாது. அப்படி ஆலயக்காரர்கள் அப்படின்னா சித்த வித்தியார்த்திகள் தான் அவங்க. ஆனால் அவங்க ஒரு ஆலயத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. அந்த ஆலயத்தை வாரம் போய் ஃபாலோ பண்ணி அவங்க கூட்டு ஜபத்தை நிர்ணயம் பண்ணி அவங்க அதில் கலந்துக்கிட்டு வர்றவங்களாக இருப்பாங்க. அப்படி நீங்கள் ஏதாவது சித்த வித்தியா அபியாச ஆலயத்தை நீங்கள் ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டு நான் அனுமதி கொடுக்குறதா இருந்தால், நீங்கள் சாதி மத வேறுபாடு இல்லாமல் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படிங்கிற அந்த அபிமானம் இல்லாமல், அப்போது சிவானந்த வம்சருக்கு அந்த அபிமானம் கிடையாது, இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க. அதனால தான் அவர் ஒரு வார்த்தையை அங்கே குறிப்பிடுறாரு. என்னென்னா, தாழ்ந்தவர் என்று அபிமானித்து வருகிறவர்கள்னு சொல்கிறார். உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களை விவாகம் செய்யுங்கன்னு அவர் வெளிப்படையாக அவர் அதை சொல்லலை. ஆனால் தாழ்ந்தவர்கள்னு யாரெல்லாம் அபிமானிச்சிருக்கீங்களோ நினச்சிட்ருக்கீங்களோ அவங்க உயர்ந்தவர்னு நினச்சிட்ருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். அது நம்மளுடைய நினைப்பிலே அவர் விடுறார். நீங்கள் தான் அப்படி ஒரு அபிமானத்தை வச்சுருக்கீங்கன்னு. இதே மனிதர்களை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவார்னா, மனிதர் என்று அபிமானித்து கொண்டிருக்கின்ற நாம் அப்படின்னு தான் குறிப்பிடுவார். நம்மளை அவர் மனிதர்னு சொல்ல மாட்டார். அதே மாதிரி இருகால் மிருகமாகிய நாம்னு கூட அவர் சொல்லிடுவார். அது கன்ஃபார்ம் தான் அது. ஆனால் மனிதன் நம்மளால் ஸ்தாபனம் செய்ய முடியாது. நம்மளுடைய அபிமானம் தான் மனிதனாக இருக்குது. அதனால் மனிதர் என்று அபிமானித்து கொண்டிருக்கின்ற நாம் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை 6வது அத்தியாயத்தில் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவார். அப்படி நம்மளுடைய அபிமானம் அப்படி இருக்குது. அதனால இந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிற விஷயங்கள் அந்த பாகுபாடுலாம் நமக்குள்ளே இருக்குது. ஜாதியை பற்றி எவ்வளவோ விஷயங்களை எல்லாருமே பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஜாதி கல்யாணம் வேண்டாம், ஜாதி மத விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஒரு பணக்காரன் ஒரு ஏழைக்கு தான் பொண்ணை கொடுக்கணும், ஒரு ஏழை ஒரு பணக்காரங்க வீட்டில் தான் பொண்ணு கொடுக்கறதும் எடுக்கிறதும் செய்யணும் அப்படின்னா அங்கே சமநிலைமை உண்டாயிரும். அவனுடைய சொத்து இவங்களுடைய அந்த வறுமை இல்லாத நிலைமை இதெல்லாமே மாறிடும். அப்போது பணக்காரன் பணக்காரனாகவே இருக்க மாட்டான், ஏழை ஏழையாகவே இருக்க மாட்டான். அப்போ அந்த பாகுபாடை தீக்கணும் அப்படின்னா ஒரு பணக்காரன் ஏழைக்கு பொண்ணு கொடுக்கறதோ எடுக்கிறதோ செய்யணும், ஒரு ஏழை ஒரு பணக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கறதோ எடுக்கிறதோ செய்யணுங்கிறத அவர் ஸ்தாபிக்கிறார். அப்போ தான் அது சமநிலைமை உண்டாகும். அப்போ இதுக்கு அவங்க தயாராக இருக்கணும், இந்த சட்டத்துக்கு தயாராக இருக்கணும் சித்த வித்தியார்த்திகள் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் 6வது சட்டமாக சொல்கிறார். அப்போது
சித்த வித்தியார்த்திகளுக்கான சட்டம் தான் இது. சித்த வித்தியார்த்தியா நீங்க இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஜாதி, மத பாகுபாடெல்லாம் பார்க்காம, உயர்ந்தோர், தாழ்ந்தோர்ங்கிற அந்த அந்தஸ்தையும் பார்க்காம, நீங்க விவாகரத்த செஞ்சு குடுக்கணும். அதுலயும் இல்லைங்க நான் வந்து இது எனக்கு ஒத்து வருது, நல்ல சம்மந்தம்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து பணக்காரனோட பணக்காரனே சேர்த்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரு அத கட்டாயமாக்குனார். நீ ஏழைக்கு தான் குடுத்தாகணும். ஏன்னா, அங்க சமநிலையை உண்டாக்குறதுக்கு நீ ஒரு வகையிலயாவது உன்னுடைய முயற்சிய நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கட்டாயமாவே சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒரு பணக்காரன் ஏழைக்கு தான் பொண்ணு குடுக்குறதையும், எடுக்கிறதையும் செஞ்சாகணும். ஒரு ஏழை பணக்காரங்களுக்கு தான் பொண்ணு குடுக்குறதையும், எடுக்கிறதையும் செஞ்சாகணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து 6வது சட்டமா வந்து சொல்றாரு. இதுதான் வந்து நடவடிக்கை கிரமங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தது.